ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது தொடர் தோல்வியை பற்றி. தெளிவு குருவின் திரு மேனிக்காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தொடர் படுதோல்வி. ஒருவருடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாகவே தோல்வி வந்துட்டே இருக்கு. அப்ப நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும்னா, மிகவும் வைராகியத்தோடு இருக்கணும். ஏன்னா நீங்க வைக்கக்கூடிய எண்ணம் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வு. உன்னுடைய எண்ணம் நீ எவ்வளவு உயர்வா வைக்கின்றையோ அவ்வளவும் உயர்வு உன்னுடைய வாழ்க்கை. அப்ப நமக்கு நடக்கக்கூடிய இந்த தோல்வியெல்லாம் கண்டு நமக்கு இது வராது அது வராது, உன்னுடைய முயற்சி குறையும் பொழுதுதான் இந்த மாரி தோணும். உன்னுடைய எண்ணமானது கண்டிப்பா எனக்கு வரும்னு நீ நினைக்கும் பொழுது எவ்வளவு தொடர் தோல்வியே வந்தாலும் அதுல பெரிய வெற்றியை கொள்ளலாம். சிலருக்கு ஒரு 3 முறை தோல்வி அடைந்திருப்பாங்க. அவங்க ஐயோ இது வராதுன்ட்டு அவங்களுடைய மனதுல இறங்கிடும். இது நம்மளால முடியாதுன்னு அவங்க முடியாதுன்னு நினைத்த பிறகுதான் இதுல இறங்கி நம்மளால உண்மையாவே முடியாதுன்னு வெளியே வந்துருவாங்க. 10 முறை ஒரு சிலர் தோல்வி அடைந்திருப்பாங்க. ஆனா கண்டிப்பா நான் அடைந்தே தீர்வுன்னு வைராகியத்தோடு இருக்கிறவங்க அதுல பெரிய வெற்றி அடைவாங்க. அப்ப இதனுடைய காரணம், இவனுக்கு வராதா இல்ல அவனுக்கு கொண்டு வரும்னு அர்த்தமா? இவன் உண்மையான அந்த வைராகியத்தோட முடியும் அப்படின்னு ஒன்ன எண்ணத்துல வைத்தான், அதனால வெற்றி அடைந்தான். இவன் சிறிய இந்த தோல்விக்கே மனதை கலங்கி மீண்டு வந்துட்டான், அதனால அவனுக்கு தோல்வியை தழுவனான். வாழ்க்கையில எல்லாருக்குமே தோல்வி இல்லாம யாருமே வெற்றி அடையல. ஒரு சிறந்த உயர்நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்க சிறிய தோல்விகளை தான் தழுவி இருப்பாங்க. மிகவும் பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க பல தோல்விகளை கண்டுதான் வருவாங்க. ஏன்னா எவ்வளவு தோல்விகள் வருதோ அதுதான் உன்னை வாழ்க்கையை உயர்த்தும். நல்ல சிந்தனைகள், நிறைய யோசனை திறனை கொடுக்கக்கூடியதே இந்த தோல்விகள் தான். நீங்க எதில் கால் எடுத்து வைத்தாலுமே வெற்றி வெற்றினா எப்படி உனக்கு சிந்தனையே யோசனை அதிகமாகவே இருக்காது. தோல்வி வர வர வரதான் நம்ம எப்படி செயல்படணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எதை மாற்றணும், இது எல்லாம் யோசிக்க வைக்கக்கூடியதே இந்த தோல்விதான். அப்ப இந்த தோல்விதான் உனக்கு பெரிய நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு படியா இருக்குது. எந்த தோல்வியை கண்டும் யாருமே கண்டிப்பாக அஞ்ச வேண்டியதே இல்லை. உள்ளத்துல முடியும் அப்படின்ற ஒரு வாக்கியம் உயிரோட்டமா இருந்தா போதும், அதுவே கொண்டு போய் மிகப்பெரிய உயரத்துல நம்ம வச்சிரும். நம்மளால முடியாது, நம்மளால இதெல்லாம் ஆகாது, சரி வராது அப்படின்னு எண்ணத்துல நீ இதை நிறுத்தனா இது எதுவுமே உனக்கு வரவிடாமையே ஆக்கிட்டு இருக்கும். ஏன்னா உன்னால முடியாது, நீ எதை பண்ணல, இது எனக்கு வராது, இது சரிப்பட்டு வராது, இப்படியே வரும். நீ எண்ணத்துல எதை விதைக்கிறியோ அதுதான் நீ ஆவ. அப்ப என்னால முடியாது நீ நினைச்சா நீ முடியாம போவ. என்னால முடியும் நீ நினைத்தா கண்டிப்பாக உயர்நிலையில வருவாரு. எத்தனை தோல்வி வந்தும் நாம சிறிதும் கலங்கவே கூடாது. ஏன்னா தோல்விதான் நம்மளை உயர்த்தும், தோல்விதான் பக்குவப்படுத்தும், தோல்விகள் தான் நல்ல நல்ல செயலை வைக்கிறதுக்கான ஒரு நல்ல படிகளா இருக்கும். வாழ்க்கையில எல்லாருமே தோல்வி கண்டவங்க தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு திறமையோடு தான் இறைவன் படைக்கின்றான். அவனுடைய திறமை என்ன என்பதை முதல்ல இந்த தோல்விகள் தொடர்ச்சியா வருவதால தான் அவனுக்குள்ள இருக்கிற திறமையே வெளியே வரும். அவன் எதில் காலத்து வைத்தாலுமே வெற்றி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கான திறமை எதுன்றது அவனாலே தேடவே மாட்டான். அப்ப நமக்கு வரக்கூடிய தோல்விதான் உன் உள் இருக்கக்கூடிய திறமையை தூண்டுகோலாக இருக்கும் பெரிய உயர்நிலை படிக்கட்டு. அப்ப நம்மளுடைய எண்ணத்துல உயர்வான எண்ணத்தையே நிலை நிறுத்தணும். எல்லாம் முடியும், கண்டிப்பா முடியும் அப்படின்ற எண்ணத்தோட யாரெல்லாம் இந்த வைராகியத்தோட பயணிக்கின்றாங்களோ அவங்க நினைக்கின்ற உயர்வான இடத்தில் கண்டிப்பாக அந்த எண்ணமே கொண்டு போய் அங்க நிறுத்திவிடும்.
நன்றி, வணக்கம்.